Hello friends, welcome to Yast Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல குண்டு குண்டு கத்திரிக்காய் வச்சு சூப்பரா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு இன்னைக்கு நான் 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்துர்க்கேன். கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி சைஸ் கத்திரிக்காவா எடுத்துக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கத்திரிக்காய்ல அந்த காம்பு பகுதியை லைட்டா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி கட் பண்ணி வெச்சுக்கோங்க. உள்ள ஏதாவது பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் குழம்புக்கு புளி ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 கப் தண்ணியில் இந்த மாதிரி பெரிய லெமன் சைஸ் புளி சேர்த்துக்கலாம். புளி வந்து இந்த குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும். அதனால தான் இவ்வளோ புளி சேர்க்குறோம். இது ஊறட்டும். இப்போ குழம்புக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி வதக்கி விடுங்க. வெங்காயம் லைட்டாக சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 2 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா குழைவாக வதங்கணும். அந்த மாதிரி வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா இந்த மாதிரி வதங்கி வரணும். நல்லா இந்த மாதிரி குழஞ்ச மாதிரி வதங்கணும். இப்போ இதில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் துருக்கிய தேங்காயும் சேர்த்துக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. நம்ம இந்த வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட குழம்பு ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. நல்லா இந்த மிளகு சீரகத்துலேருந்து வாசனை வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 1 ஸ்பூன் மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மசாலாலேருந்து பச்சை வாசனை போனதும் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்ச கத்திரிக்காவை ஈரம் இல்லாமல் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா எண்ணெய் நல்லா தெளிச்சிரும் மேலே. கத்திரிக்காவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கணும். இந்த எண்ணெயிலே கத்திரிக்காய் வந்து நமக்கு ஒரு 80% வேகணும். அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோடவே 1/2 ஸ்பூன் கடுகு சீரகம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் வெந்தயம்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதங்க வேணாம். லைட்டாக சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ இது வதங்கட்டும். இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலா நல்லா எண்ணெயிலே வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த மாதிரி வதக்கி விடுங்க. இது கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த மசாலாவோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம புளி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியில் புளியை கரைச்சி சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. குழம்பு வந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிடும். இதில் நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காவை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்துட்டு குழம்பு நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. இந்த குழம்பு திக்காக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. கத்திரிக்காய் ஆல்ரெடி வெந்துடுச்சு. ஒரு 5 நிமிஷம் வெந்தாலே போதும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். குழம்பு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. எனக்கு குழம்பு இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. அவ்வளோதான், நல்ல சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ்ட் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.